வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த மண்டல அளவிலான கண்காட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பழைய மெத்தைகள், படுக்கைகள், பழுதடைந்த மின்சார பொருட்கள் மற்றும் இதர பயனற்ற பொருட்களை சாலை அல்லது குப்பை தொட்டி அருகில் போடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டுமென உழவர்கரை நகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நகராட்சியின் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்ணான 0413220038 வாட்ஸ்அப் எண்ணான 7598171674 தொடர்பு கொண்டு தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து இத்தகைய குப்பைகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களும் தங்களிடம் தற்போது கையிருப்பில் உள்ள மருந்துகள் மற்றும் இனி கொள்முதல் செய்யும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்பு குறித்தும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏனாமில் 24வது மலர் கண்காட்சி மற்றும் 22வது மக்கள் கலை விழா இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் கலை விழா 3 நாட்களுக்கும், வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சி 4 நாட்களுக்கும் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.